அத்தியாயம் 56. அல் வாக்கியா. அந்த நிகழ்ச்சி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது அது நிகழ்வதை தடுப்பதோ அதை தாமதப்படுத்துவதோ முற்படுத்துவதோ எதுவும் இல்லை. பூமி ஒரே அடியாக அசைக்கப்படும் போது, மலைகள் தூள் தூளாக்கப்படும் போது அவை பரப்பப்பட்ட புழுதியாக ஆகும். நீங்கள் 3 பிரிவினராக ஆவீர்கள். முதல் வகையினர் வலப்புறத்தில் இருப்போர். வலப்புறத்தில் இருப்போர் என்றால் என்ன? இரண்டாம் வகையினர் இடது புறத்தில் இருப்பவர்கள். இடது புறத்தில் இருப்போர் என்றால் என்ன? மூன்றாவது வகையினர் முந்தியோர், தகுதியிலும் முந்தியோரே. அவர்களே இறைவனுக்கு நெருக்கமானோர், இன்பமான சொர்க்கச் சோலைகளில் இருப்பார்கள். முதல் வகையினரில் ஒரு தொகையினரும் கடைசி வகையினரில் சிறு தொகையினரும் அலங்கரிக்கப்பட்ட கட்டில்களில் இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் எதிர்நோக்கி அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள். இளமை மாறாத சிறுவர்கள் நீர் ஊற்றிலிருந்து நிரப்பப்பட்ட குவளையுடனும் கிண்ணங்களுடனும் கெண்டிகளுடனும் அவர்களை சுற்றி வருவார்கள். அதனால் அவர்களுக்கு தலைவலி வராது, போதை மயக்கத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். அவர்கள் விரும்புகின்ற கனிகளுடனும் அவர்கள் ஆசைப்படும் பறவைகளின் மாமிசத்துடனும் அச்சிறுவர்கள் சுற்றி வருவார்கள். ஹூருலீன்களும் மறைத்து வைக்கப்பட்ட முத்துக்களை போல் இருப்பார்கள். அவர்கள் இவ்வுலகில் செய்து கொண்டிருந்ததற்கு இது கூலியாகும். அங்கே வீணானதையோ பாவமான சொல்லையோ செவியுற மாட்டார்கள். சலாம் சலாம் என்ற சொல்லை தவிர. அடுத்து வலப்புறத்தில் இருப்பவர்கள். வலப்புறத்தில் இருப்போர் என்பது என்ன? அவர்கள் முள் இல்லாத இலந்தை மரத்தடியிலும் குலைகள் தொங்கும் வாழை மரத்தடியிலும் நீண்ட நிழல்களின் அடியிலும் ஓட்டிவிடப்படும் தண்ணீருக்கு அருகிலும் தடுக்கப்படாத தீர்ந்து போகாத ஏராளமான கனிகளுக்கு அருகிலும் உயரமான விரிப்புகளின் மீதும் இருப்பார்கள். அப்பெண்களை, ஹூருலீன்களை நாமே அழகுற படைத்தோம். அவர்களை கண்ணியராகவும் ஒத்த வயதினராகவும் நேசமிக்கோராகவும் ஆக்கினோம். இது முதல் வகையினரில் ஒரு தொகையினரும் கடைசி வகையினரில் ஒரு தொகையினரும் ஆகிய வலது புறத்தில் இருப்போருக்கு உரியது. அடுத்த சாரார் இடது புறத்தில் இருப்பவர்கள். இடது புறத்தில் இருப்போர் என்பது என்ன? அவர்கள் அனல் காற்றிலும் கொதி நீரிலும் அடர்ந்த புகை நிழலிலும் இருப்பார்கள். அதில் குளிர்ச்சியும் இல்லை, இனிமையும் இல்லை. இதற்கு முன் அவர்கள் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். பெரும் பாவத்தில் பிடிவாதமாக இருந்தனர். நாங்களும் முந்தைய எங்களின் முன்னோர்களும் மரணித்து மண்ணாகவும் எலும்புகளாகவும் ஆகும்போது உயிர்ப்பிக்கப்படுவோமா என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். முந்தையவர்களும் பிந்தையவர்களும் அறியப்பட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று கூறுவீராக. பொய்யென கருதி கொண்டு வழிகேட்டில் இருந்தவர்களே, பின்னர் நீங்கள் ஜக்கும் எனும் மரத்திலிருந்து உண்பீர்கள். அதனால் வயிறுகளை நிரப்புவீர்கள். அதற்கு மேல் கொதி நீரை குடிப்பீர்கள். தாகம் கொண்ட ஒட்டகம் குடிப்பது போல் குடிப்பீர்கள். தீர்ப்பு நாளில் இதுவே அவர்களது விருந்து. நாமே உங்களை படைத்தோம், நீங்கள் நம்ப மாட்டீர்களா? நீங்கள் விந்தாக செலுத்துகிறீர்களே, அதை சிந்தித்தீர்களா? அதை நீங்கள் படைத்தீர்களா அல்லது நாம் படைத்தோமா? உங்களுக்கிடையே மரணத்தை நாமே நிர்ணயித்தோம். உங்களை போன்றோரை நாம் மாற்றி அமைக்கவும் நீங்கள் அறியாத வகையில் உங்களை படைக்கவும் இயலாதோரல்லர். முதல் தடவை படைத்ததை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். படிப்பினை பெறமாட்டீர்களா? நீங்கள் பயிரிடுவதை சிந்தித்தீர்களா? நீங்கள் அதை முளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கிறோமா? நாம் நினைத்திருந்தால் அதை கூலமாக்கியிருப்போம். நாம் கடன் பட்டு விட்டோம், இல்லை நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று கூறி அப்போது கவலையில் ஆழ்ந்து விடுவீர்கள். நீங்கள் அருந்தும் தண்ணீரை பற்றி சிந்தித்தீர்களா? மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? நாம் நினைத்திருந்தால் அதை உப்பு நீராக்கியிருப்போம். நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா? நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பற்றி சிந்தித்தீர்களா? அதற்குரிய மரத்தை நீங்கள் உருவாக்கினீர்களா அல்லது நாம் உருவாக்கினோமா? இதனை ஒரு படிப்பினையாகவும் பயணிகளுக்கு பயனளிப்பதாகவும் நாமே ஆக்கினோம். எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக. நட்சத்திரங்கள் விழும் இடங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். நீங்கள் அறிந்தீர்களானால் இது மகத்தான சத்தியம். இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் இருக்கும் மகத்துவமிக்க குர்ஆனாகும். தூய்மையானவர்களை தவிர மற்றவர்கள் அதை தீண்ட மாட்டார்கள். அகிலத்தின் இறைவனிடமிருந்து இது அருளப்பட்டது.
இந்த செய்தியையா அலட்சியம் செய்கிறீர்கள்? உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருப்பதற்கு நன்றியாக பொய்யென கருதுகிறீர்களா? அதாவது உயிர் ஒருவனது தொண்டை குழியை அடையும் போது அந்நேரத்தில் அவனை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களை விட நாமே அவனுக்கு மிகவும் அருகில் இருக்கிறோம், எனினும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நீங்கள் இம்மார்க்கத்தை கடைபிடிக்காது இருந்தால், அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால், அதை உயிரை திரும்ப கொண்டு வரலாமே. அவர் இறைவனுக்கு நெருக்கமானோரில் ஒருவராக இருந்தால் அவருக்கு உணவும் நறுமணமும் சுகமான சொர்க்க சோலைகளும் உள்ளன. அவர் வலப்புறத்தை சேர்ந்தவராக இருந்தால் வலப்புறத்தாரிடமிருந்து உமக்கு சலாம். பொய்யென கருதி வழி கெட்டவராக இருந்தால் கொதி நீரும் நரகில் கருகுவதுமே விருந்தாகும். இது உறுதியான உண்மை. எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக.